இப்போது இந்த மாதிரி எல்லாம் பெயின் எனக்கு இருக்குது டாக்டர், ஆனால் எப்போ வந்து நான் வந்து ஒரு மருத்துவரை அணுகிக்கணும், இல்லாட்டி இப்போ நான் வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும், இல்லைன்னா இதுக்கு நான் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் வலி மாத்திரை வாங்கி போட்டால் வந்து சரியாகுது, ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாத்திரையோட வீரியம் தீர்ந்த உடனே மறுபடியும் வலி அதிகமாகுது, இதுக்கு என்ன பண்ணலாம், எப்போ போய் நான் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து நான் அந்த டாக்டரை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னே இருக்குது. அதாவது இன்டாலரபிள் பெயின் இருக்குது, அப்படி இல்லாட்டி போனால் அந்த இடத்துல வந்து சுத்தியில் வச்சு அடித்தது மாதிரியான ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு நரம்பு வந்து அழுத்தப்படுறதுனால மரத்து போயிடுது டாக்டர், எப்பயுமே என்னோட கால் விரல்களில் வந்து உணர்ச்சியே இருக்க மாட்டேங்குது, மரத்து போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை வந்து நீங்கள் வந்து போய் பாருங்கள். எதனால் வந்து உங்களுக்கு லோயர் பேக் பெயின் வந்திருக்கு, சாதாரண வந்து மசில் பெயின் தானா, இல்லை கிராம்ஸா, இல்லை அந்த இடத்துல இருக்க டிஸ்கில் வந்து எனி பல்ஜ் இருக்கா, இல்லை வந்து வயோதிகத்தினால வரக்கூடிய லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கா, டீஜெனரேஷனால், அதாவது ஏஜின் காரணமாக வரக்கூடிய டீஜெனரேஷன் ஆஃப் போன்ஸ்னாலேயோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பெயின் வரலாம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏன்னா இப்போ யாருமே வந்து வெயிலுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் இப்போ நம்ம அம்மாமார்களே பாட்டிமார்களே இருந்தாங்க அப்படின்னா எர்லி ஸ்டேஜ்லாம் யாருமே எனக்கு லோயர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட அன்றாட வேலைகள் அவங்களே தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துணி துவைக்கிறதாகட்டும், வீட்டில் பார்க்குற வேலைகளாகட்டும், எல்லா வேலைகளுமே வந்துட்டு முந்தியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினோ மிக்சியோ இந்த மாதிரி எந்த திங்ஸுமே இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க பெண்கள், பொதுவாக பெண்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 30 இயர்ஸ் கடந்துட்டாலே எனக்கு பேக் பெயின் வருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு லோயர் பேக் பெயின் வந்து சப்சைட் ஆகிடும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.